எனக்கு மிகவும் அன்பான நண்பர் சகோதர சகோதரிகளே, ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பது அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் நல்லவர். நீங்கள் எல்லோரும் சுகமாக இருக்கிறீர்கள் என்று கிறிஸ்து இயேசுவுக்குள் நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் அந்த நாளை ஆசீர்வதிக்கும்படிக்கு நமக்கு கொடுத்திருக்கிற உன்னதமான வார்த்தை, வாக்குத்தத்தம் என்ன என்று பார்ப்போம். அது லூக்கா 21:36 சொல்லுகிறது, எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள் என்றார். இயேசு சொல்லுகிறார், எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள், உங்களுடைய ஆத்துமா விழித்திருக்கட்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, இன்னைக்கு எல்லா நேரத்திலும் பார்த்தீங்கன்னா எல்லா நேரத்துக்கும் நம்ம நேரம் கொடுக்குறோம். ஆனால் ஜெபம் பண்ணுவதற்கு நாம் ஒரு நாளும் நேரம் கொடுப்பதில்லை. இயேசு கெத்செமனே தோட்டத்தில் தன்னுடைய சீஷர்களை பார்த்து சொல்லுகிற ஒரு வார்த்தை, 1 மணி நேரமாவது நீங்கள் ஜெபிக்கக்கூடாதா என்று சொல்லி. பல நாட்களாய் கிறிஸ்துவலாக இருக்கிறோம். எவ்வளோ நேரம் பிரதர் ஜெபிக்கிறீங்கன்னு கேட்டால் 5 நிமிஷம் ஜெபிக்கிறோம் பிரதர், 10 நிமிஷம் ஜெபிக்கிறோம் பிரதர். ஒரு சண்டே ஸ்கூல் பிள்ளை சாதாரணமாய் ஒரு 10 நிமிஷம் ஜெபம் பண்ணுகிறது. ஆனால் விசுவாசிகளாக இருக்கிற நீங்களும் நானும், ஊழியர்களாக இருக்கிற நீங்களும் நானும் எவ்வளவு நேரம் ஜெபிக்க வேண்டும்? இன்றைக்கு தேவ சமூகத்தில் நாம் எந்த அளவுக்கு ஜெபிக்கிறோமோ அந்த அளவுக்கு கர்த்தர் நமக்கு ஆசீர்வாதங்களையும் கிருபைகளையும் கொடுக்க அவர் போதுமானவராக இருக்கிறார். எனவே தான் ஆண்டவர் இயேசு தம்முடைய வாயை திறந்து சொல்லுகிறார், எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள். நடக்கும் பொழுதும் உட்கார்ந்திருந்து ஜெபம் பண்ணி விழித்திருங்கள், நீங்கள் பிரயாணப்படும் பொழுது விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லி ஆண்டவரோடு பேசுகிற ஒரு அனுபவம் ஒவ்வொருவருக்கும் இருக்க வேண்டும். தெய்வத்தோடு பேசுவது, இன்னைக்கு எல்லாம் என்ன யோசிக்கிறாங்கன்னா, பெரிய பெரிய ஊழியக்காரங்க மட்டும்தான் ஆண்டவரோட பேச முடியும், டிவியில் வர்றவங்க தான் ஆண்டவரோட பேச முடியும், இந்த யூடியூப்பில் வர்றவங்க தான் ஆண்டவரோட பேச முடியும், இவங்க கூட தான் கர்த்தர் பேசுவார், எங்கள் கூடலாம் கர்த்தர் பேசுவாரா அப்படின்னு சொல்லி இப்படி ஒரு சாக்கை சொல்லிவிட்டு ஜெபத்தை அவாய்ட் பண்ணுறது. ஊழியக்காரங்க கிட்ட போய் என்ன சொல்கிறது, பிரதர் எங்களுக்காக ஜெபிங்க, எங்களுக்காக நீங்கள் ஜெபிங்க, எங்களுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லி நான் ஒவ்வொரு காரியத்தை சொல்லுகிறோம். ஆனால் கர்த்தர் எதிர்பார்க்கிற காரியம் என்ன தெரியுமா? நீங்களும் நானும் விழித்திருந்து ஜெபிக்கிற ஒரு அனுபவத்தில் இருக்க வேண்டும். தேவ சமூகத்தில் நிற்க பழக வேண்டும். கர்த்தர் நன்மை செய்கிறாரோ செய்யலையோ, அவர் தொடுகிறாரோ தொடலையோ, அவர் நம்மளோட பேசுகிறாரோ பேசலையோ, ஆனால் ஜெபிக்க வேண்டியது கிறிஸ்தவர்களாகிய நம்முடைய கடமையாக இருக்கிறது. அதை நீங்களும் நானும் செய்ய வேண்டும். எதற்காக நாம் ஜெபிக்க வேண்டும்? எதற்காக நாம் தேவ சமூகத்தில் காத்திருக்க வேண்டும்? அதனால் நமக்கு கிடைக்கிற பலன் என்ன என்று வேதம் சொல்லுகிறது. அதே வசனத்தில் பார்க்கும்போது, மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக எனப்படுவதற்கு. ஏன் ஜெபிக்க வேண்டுமா? மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க நாம் பாத்திரவான்களாயிரு. இங்கே ஜெபத்திலேயே நிற்க முடியாத நீங்களும் நானும் எங்கேயா போய் தேவ சமூகத்தில் போய் நிற்க போகிறோம்? அவர் ராஜாதி ராஜா இந்த பூமிக்கு வரும்பொழுது நீங்கள் நான் எங்கே போய் முகத்தை வைக்க போகிறோம்? எங்கே போய் நாம் நிற்க போகிறோம்? ஒரு காரியத்தை புரிந்து கொள்ள வேண்டும். நாம் அவருக்கு முன்பாக நிற்க வேண்டும் என்று சொன்னால் பூமியிலேயே நாம் இருக்கிற நாட்களில் தேவ சமூகத்தில் நிற்க பழக வேண்டும். தேவனுக்கு ஜெபத்தில் நிற்க பழக வேண்டும். எவன் ஒருவன் ஜெபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருக்கிறானோ, எவன் ஒருவன் எப்பொழுதும் விழித்திருந்து ஜெபம் செய்கிறானோ, நிச்சயம் சொல்லுகிறேன், அவன் தேவ சமூகத்தில் மகிமையாய் தேவன் வெளிப்படும் பொழுது அவருக்கு முன்பாகவும் அவன் நிற்பான் என்பதில் எந்த ஒரு சந்தேகமே இல்லை. இந்த நாளிலிருந்து ஒரு தீர்மானம் எடுங்க. ஜெபிக்காமல் வெளியே போகாதீங்க. ஜெபிச்சுட்டு ஒவ்வொரு காரியத்தையும் செய்யுங்க. ஆண்டு சித்து கேட்டு செய்யுங்க. ஆண்டருக்கு விருப்பமான கேட்டு செய்யுங்க. நிச்சயம் சொல்லுகிறேன், நீங்கள் வாழ்ந்திருப்பீர்கள், கனப்படுத்தப்படுவீர்கள், மேன்மைப்படுத்தப்படுவீர்கள். கர்த்தர் உங்களை உயர்ந்த இடத்தில் நிற்க செய்வார். நான் உங்களுக்கு ஜெபிக்கட்டும். பரலோக பிதாவே, இந்த வார்த்தையெல்லாம் கேட்கிற என் அன்பு சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவருக்கு நான் ஜெபிக்கிறேனப்பா, பலப்படுத்தி சகாயம் பண்ணுவீராக. கிருபை சூழ்ந்திருக்கட்டும். என் தேவனுடைய பிள்ளைகள் விரும்புகிற காரியத்தில் எல்லா காரியத்திலும் கைக்கூடி வர பண்ணுவீராக. கிருபையினாலும் சமாதானத்தினாலும் நிலை நிற்க செய்வீராக. ராஜா ஆண்டவரே, உடைய பிள்ளைகள் என்னென்ன காரியங்களை விரும்பி உடைய சமூகத்தில் கேட்கிறார்களோ அத்தனையும் கொடுத்து ஆசீர்வதியும். எப்பொழுதும் விழித்திருந்து ஜெபிக்கக்கூடிய கிருபையை தாரும். மேன்மைப்படுத்தி ஆசீர்வதியும். உடைய வருகையில் உமக்கு முன்பாக காணப்பட கர்த்தர் கிருபை தாரும். தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you.